முதலும் விரும்பினேர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம அரியலூரில் இருக்க பெருமா கோயிலுக்கு வந்துட்டு தரிசனம் பண்ணலாம். வைகுண்ட ஏகாதசியை சொர்க்கவாசலில் தரிசனம் பண்ணலான்னு சொல்லி காலையிலே வந்து கிளம்பி போயிட்டேன். இப்போ வந்து காலையிலே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகிட்டு எல்லோரும் குளிச்சுட்டு செஞ்சுட்டு சிறப்பாக வந்து சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கே வந்துட்டு பொங்கல் வேறு கொடுத்துருந்தாங்க. பொங்கலும் இருக்குது, பார்க்கலாம். அதுக்கு மட்டும் சாமி வந்து தரிசனம் பண்ணிவிட்டு சொர்க்கவாசல் வழியாக உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு திரும்பி வந்துட்டு சாமி வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வந்தேன். இப்போ வந்து நம்ம ஊரில் தான், நம்ம அரியலூரில் தான் வந்து சொர்க்கவாசல் பெருமா கோயில் வந்து பெருமா கோயிலில் சொர்க்கவாசல் திறந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், நிகழ்ச்சியெல்லாம் போயிட்டுருக்கு. ஏகாந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டைம் இருந்தால் வந்து போய் பாருங்கள். இன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு மாலை மாற்று விழா வந்து நடக்கும். அதுவும் வந்து சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், ஐயர்லாம் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு மாலை வந்து சாமிக்கு வந்து மாற்றுறது நிகழ்ச்சி வந்து நல்லாவே சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் வந்து டைம் இருந்ததுன்னா இன்றைக்கி சாயந்தரம் வந்து போய் பாருங்கள். நம்ம சொர்க்கவாசல் வந்துட்டு ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொர்க்கங்கிறது நமக்கு என்ன மோட்சம் அளிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிறப்பியும் வேண்டாம், நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு என்னோட பாவங்கள், நான் செஞ்ச புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு எனக்கு சொர்க்கமோ இல்லை நரகமோ கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சொர்க்கவாசல் ஏன் வந்து கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா. பெருமாள் வந்துட்டு ஒரு 2 அசுரர்களோட சண்டை போடுவார். அந்த அசுரர்களோட பேர் பார்த்தீங்கன்னா மது கைடபர் அப்படின்னு சொல்லிட்டு 2 அசுரர்கள் வந்து சண்டை போட்டு, அந்த சண்டையின் போது பெருமாள் வந்து அவங்களுக்கு மோட்சம் கொடுத்து சொர்க்கத்துக்கு வந்து சொர்க்கவாசல் கதவை திறந்து அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அவங்க போன அசுரர்கள் அங்கே இருக்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெருமாள்கிட்ட வந்துட்டு ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொர்க்கவாசல் மாதிரி ஒரு இது வந்து திறந்து விடுங்க. யார் யார் பாவம் பண்ணியிருந்தாலும் புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தை வந்து நீங்கள் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் பற்ற இன்பமும் வந்து எல்லாருக்கும் வரணும், கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுரர்கள் வந்து பெருமாள்கிட்ட வேண்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் பெருமாள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த வடக்கு வாசல் வந்து திறக்கும். அன்றைக்கி வந்துட்டு என்னை வந்து சேவிக்கிறவங்க பார்த்துட்டு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த வாசல் வழியாக வந்து என்னை பார்த்து தரிசிக்கிறவங்களுக்கு வந்துட்டு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதனால தான் நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வந்து நடக்குது.